வேளச்சேரி சாலைக்கு மேயர் முகுந்த் வரதராஜனின் பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீரமரணமடைந்தவர் மேஜர் முகுந்த் வரதராஜன். அவரின் தியாகத்தை போற்றும் விதமாக முதல்வர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜனின் பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீரமரணமடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் பெயர் வேளச்சேரி சாலைக்கு சூட்டப்படும் என்று முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், முதல்வர் விஜயின் உத்தரவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரம். பிரியதர்ஷினி, இந்திய ராணுவத்தில் திறம்பட பணியாற்றி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது வீர மரணம் அடைந்தவரும் மரணத்திற்கு பிறகு இந்திய அரசின் அமைதிக்கால உயரிய விருதான அசோக் சக்ரா விருது பெற்றவருமான மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் தாம்பரம் மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டிட வேண்டும் என முதலமைச்சரை இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய பகுதிகளுக்கான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வி ஹரி நேரில் சந்திக்கும் போது கோரிக்கை வைத்திருந்தார். இந்த கோரிக்கையின் கனிவுடன் பரிசீலித்த முதலமைச்சர் தற்போது இந்த கோரிக்கையின் மீதான உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்ட அடிப்படையில் தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு இந்திய திருநாட்டிற்காக போராடி உயிர் நீத்த வீரரின் மாபெரும் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் தமிழில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை எனவும் ஆங்கிலத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை எனவும் பெயர் சூட்டுவதற்கான அரசாணை 23/6/2000 அன்று வெளியிடப்பட்டுள்ளது என்றும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட அனந்தபுரத்தை சேர்ந்தவர் ஆவார். இந்த தாம்பரத்தில் உள்ள சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பட்டப்படிப்பினை நிறைவு செய்து ராணுவத்தில் பணி. முதல்வரின் உத்தரவு குறித்த விவரங்களை சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். சந்தானகுமார் தற்போது இணைப்பில் மேஜர் முகுந்த் வரதராஜனின் தந்தை இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். திருமிகு முகுந்த் வரதராஜனோட தியாகத்தை போற்றும் வகையில முதல்வர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. வேளச்சேரி சாலைக்கு உங்கள் மகனின் பெயர் சூட்டப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த அறிவிப்பு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்குது? உங்களோட முதற்கட்ட விஷயம் என்னங்கிறத பகிர்ந்துக்கலாம். ஆக்சுவலா முகுந்த் வந்து எனக்கு குழந்தையா இருந்தா கூட he was my father, I mean friend, philosopher and guide மா. சின்ன வயசுலேருந்தே யூஸ் டு டேக் கேர் ஆஃப் மீ. நான் கூட பெரிய பேங்க்கு என் வேலையெல்லாம் முக்கியம் அப்படின்னு விட்டுருவேன். ஆனால் குழந்தை வந்து அப்பாவுக்கு எதாவது ஆச்சா, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிதான் நினச்சிப்பான். இது நாங்கள் ஒரு வாட்டி வி வெண்ட் அண்ட் ஃபெல் டவுன், இது ரோடில் விழுந்துட்டோம். அப்போ என்னோட புத்தி வந்து மோட்டர் சைக்கிளுக்கு எதாவது ஆச்சான்னு நான் பார்த்தேன். நான் குழந்தை உடனே முகுந்த் என்ன சொன்னா, அப்பா ஆர் யூ ஓகே அப்படின்னு என்ன கேட்டான். இது வந்து எனக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணாடா குழந்தைக்கு இது கூட இல்லையேன்னு. அதே மாதிரி ராணுவத்திலையும் வந்து இது போர்ட்ஸ் டெரரிஸ்ட் பாயிண்ட் பண்ணுச்சு. அவன் இப்போ விக்ரம் சிங்கோட படி சோல்ஜரோட இவன் தான் உள்ள போனான். சில பேர் கூட கேட்டாங்க, ஏன் சார் வேற யாரும் அமைச்சிருக்கலாமேன்னு. அவனுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் தான் லீட் பண்ணோம் ஒரு மேஜரா, அந்த மாதிரி ஒரு ஆசை உண்டு. இந்த மாதிரி செஞ்சிருக்கான். எங்ககிட்டயும் சொல்லுவான், அப்பா நான் வந்து ராணுவத்திலேருந்து வெளில வரிசை ஒரு ஜென்ரலா வரணும், அப்படி இல்லைனாக்கா என் மேல என்னோட காஃபின் பாக்ஸ்ல நம்ம நேஷனல் பிளாக் போத்தி வரணும், இன்னும் ஒரு தைரியம் இது சாவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது அவன் ஆசைப்பட்டது நிறைவேறிட்டா என்னன்னு தெரியாது. இப்போ அதுக்கு பேர் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் டு the TVK and the DMK for the naming. Thank you, ma. முதல்வரோட அறிவிப்பு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதா குறிப்பிட்டீங்க. அதே போல உங்கள் மகனுடனான நினைவலைகளையும் பகிர்ந்து கொண்டீங்க. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு ராணுவத்தின் மேலேயும் நாட்டின் மேலேயும் பற்று கொண்டிருந்தார் அப்படிங்கிறதையும் நினைவு கூற முடியுமா சார்? அதாம்மா, எனக்கு வந்து எங்க ரிலேஷன்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ்ல தான் இருந்திருக்காங்க. அப்போ 1969 என்னுடைய பெரியப்பா மகன் வந்து இறந்துட்டாரு. ஆக்சிடென்ட்ல தான் இருந்தாரு, ஃபைட்டர் பைலட்டு. இன்னும் எங்க அப்பா வந்து என்ன நீலாம் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ்லாம் ட்ரை பண்ணாதன்னாரு. ஆனா என் தங்கைகள் 2 பேருக்கும் ஒரு ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. நான் கேட்டேன், என்னப்பா அதுன்னு. அதெல்லாம் இல்லடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு.
ஆனா முகுந்த் வந்து 2ஆம் கிளாஸ் படிக்கிறதுலன்னு சொல்லுவான். இவங்க யாருமே அவனை சப்போர்ட் பண்ணதில்லை. ஐ மீன் சொல்லி கொடுத்ததில்லை அவங்க வேலையை. ஆனா அவன் சொன்னாப்பா நான் 2ஆம் அந்த பார்டர்ல ஃபைட் பண்ணப்பா அப்படின்னா, தன் அக்கா 2 பேரையும் டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கிரிக்கெட் பேட்டை வச்சு அவங்க எல்லாம் ஷூட் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் சைனிக் ஸ்கூல்ல சேரணும்னுச்சு. என்னுடைய தங்கையுடைய ஹஸ்பண்ட் சொன்னாரு, வேண்டாம் ராணுவத்துல சேர போறான்னா சேர்க்காதீங்க, ரொம்ப நாள் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னாரு. சரி அவன் அப்புறம் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போட்டோம், ஷார்ட் சர்வீஸ்னு விட்டேன். ஸோ அதே மாதிரி கிராஜுவேஷன் முடிச்ச அப்புறம் இங்கே 2004 இங்கே முடிச்ச அப்புறம் ட்ரை பண்ணான். 2005 அவனுக்கு ஓடிஏல கிடைச்சது. அவன் நினைச்சபடியே இந்த இன்ஃபென்ட்ரி தான் வேணும், ராஜ்புத் ரெஜிமெண்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த போஸ்டிங் எல்லாம் கிடைச்சது. இதெல்லாம் கடவுளுடைய கொடுப்பினேன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அவன் எங்கிட்ட இல்லாத கொஞ்சம் பெரிய கஷ்டம்தான். பாவம் இன்னும் குழந்தை ஆர்சியாக்குனா ரொம்ப எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, கஷ்டம்தான். ஆனா இது வந்து இந்த பேர் வைக்கிறது பெரிய விஷயமா, அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ்மா. நன்றி சார். இணைப்பில் வந்து பேசியமைக்கு தகவல்களை வழங்கிய செய்தியாளர் சந்தானத்திற்கும் நன்றி.